சரி, கீழே நிறைய வேலை இருக்கு, நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் பாரு. நீ இரு, நான் போறேன். ஏய் இந்திரா, இந்திரா. இந்திரா, இந்திரா. கொலுசு கீழே விழுந்தது கூட தெரியாம போயிட்டு இருக்கா. நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ். இந்திராவோட கால் கொலுசு விழாம இருந்திருந்தா இந்நேரம் அங்கதான் இருந்திருப்போம். ஷோ, வீட்டுல சொல்லாமா? வேண்டாம். இந்திராவே தாலி விழுந்துருச்சுன்னு பயந்துட்டு இருக்கா. இப்ப இதை மட்டும் அவ பார்த்தான்னா அதனாலதான் ஆச்சுன்னு மனசு விட்டுருவா. அவ வரதுக்குள்ள இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணிடணும். அவகிட்ட சொல்லக்கூடாது, அவ ரொம்ப பயந்துருவா. பாவம், எக்ஸாம் வேற வருது, படிக்க முடியாம போயிடும், ரொம்ப கஷ்டப்படுவா. சாம்பார் இல்ல வேண்டாம். மாமா, உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்? அம்மா, மத்தவங்கள எங்கம்மா? வெற்றி, தோ வரமா. கௌதம், சாப்பிட வாங்க. கதிர், என்னடா பண்ற? சாப்பிட வா. வரமா. தம்பி, தம்பி. வெற்றி, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, சாப்பிடு. தோ சாப்பிடுறமா. கௌதம், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன பண்ண முடியும்? அவன் கோயம்புத்தூர்ல இருந்து வரணும்டா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மடி, கதிருக்கு சட்னி ஊத்து. மாட்டிக்கு போறது நம்மதான். கௌதம், டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு சாப்பிடாம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்றேன்? சாரிமா, சாப்பிடுறோம். காவியா எங்க காணோம்? அத்தை, உள்ள அக்கா பேசிட்டு இருக்கா. காவியாவையும் உங்க அம்மாவையும் வர சொல்லு. இதோ போறேன். மாமா, இடியாப்பம் வேணுமா? வா. அத்தை, உங்களுக்கு? இல்ல இல்ல, வேண்டாம். இது வந்துட்டாங்க. வாங்க, உட்காருங்க. காவியா, சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ, இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். காவியா, வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு சொல்லிருக்கேன்ல, உட்காரு. உட்காரு. சமந்தி, நீங்களும் உட்காருங்க. இல்ல சமந்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்திரா, இந்தா. யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. சமந்திமா, இது எல்லாமே இந்திரா பண்ணதுதான். நீங்க இந்திரா பண்ணி சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, மறக்கவே மாட்டீங்க. போதும். இந்திரா, அம்மா, இதெல்லாம் யார் செஞ்சது? ஆமா, இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தான்னு நினைச்சீங்களா? எல்லாமே நான் செஞ்சதாமா. சாப்பிடுமா, சாப்பிடு. சாப்பிடு. ஏ ராகினி, சாப்பிடாம எங்கடி போன? வா சாப்பிடு. அக்கா, எனக்கு வேணாக்கா. எப்ப பார்த்தாலும் இங்க இட்லி, இடியாப்பம், இந்த எல்லாமே சவுத் இந்தியன் டிஷ்ஷா தான் இருக்கு. ஏன் இந்திரா,
அது எப்படி காவியாக்கு பிடிச்சதா நாங்க எல்லாரும் சாப்பிடணுமா இங்க? உங்களுக்கு சப்பாத்தி கூட செஞ்சு வச்சிருக்கேன். மாவு இருக்கு, தோசை சுட்டு தரவா? ஐயா, இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போன வெரைட்டி. ஏன் இந்திரா, அத்தை எப்பவுமே வெரைட்டியா தானே சாப்பிடுவாங்க. நீ இந்த ஊர் பக்க டிஃபன்ல டெய்லி செய்யற. அத்தை பாவம் இப்பெல்லாம் சரியா சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? அதானே, உன் அக்காக்கு பிடிக்கிறது மட்டும்தான் இங்க சமைப்பியா? ஏன் அக்கா எப்படி சாப்பிடுவாங்க? இப்பெல்லாம் வர வர ஊராஜியம் ஆயிடுச்சுல இந்த வீட்ல. உன்னால என்ன வேணும்னு கூட கேட்டு சமைக்க முடியாதா? அக்கா, இனிமேல் நீ மெனு சொல்லுக்கா. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலக்கா. ஆமாத்த, சுபாக்கா சமைச்சப்போ யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சமைப்பாங்க. இப்ப என்னடானா இந்திரா அவங்க அக்காக்கு என்ன வேணும்ன்றத கேட்டு மட்டும் சமைச்சு எல்லாரையும் சாப்பிட சொல்றா. நீங்களாவது என்னன்னு கேளுங்க அத்த. இதுல என்ன இருக்கு? இந்த வீட்ல காவியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அவளுக்கு பிடிச்சதை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம இதெல்லாம் ஒண்ணும் பத்திய சாப்பாடு இல்லையே. நல்லாதான் இருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. ஆஹா, அடிபொலி. என்ன சொன்னீங்க? அது இடியாப்பம் சூப்பரா இருக்கு. ம். நல்லா சாப்பிடுமா? அப்புறம் கௌதம், பா காவியோட சீமந்தத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதனால கதிருக்கு நிறைய வேலை இருக்கும். நீ அவனுக்கு எந்த ஒரு ஆபீஸ் வேலையும் கொடுக்காத, சரியா? அவனுக்கு ஃப்ரீயா விட்டுரு, ஓகே? நீயே பாத்துக்க எல்லாத்தையும். சரிப்பா, நானே பாத்துக்கிறேன். இல்லனா அவன் அன்னி கூட இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. என்னது, நான் வீட்டில் உட்காந்துருப்பேனா? ஃபுல்லா நீ பாத்துப்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பெரிய எம்டி ஆயிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல கதிர், எனக்கு புரியல. எதுக்கு நீ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? அப்பாக்கு பதில் சொன்னேன். எல்லாரும் எப்பப்ப என்ன ஒளிச்சு கட்டலாம் தானே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்பா இவன் யாரு? எனக்கு வேலை கொடுக்கணும் கொடுக்காம இருக்கணும்ன்றதுக்கு இவன் யாரு? இல்ல எனக்கு புரியல. ஒட்டு மொத்தமா இந்த கம்பெனி இவனுக்கு தாராவாத்து கொடுத்துட்டீங்களா? அப்ப எனக்கு இங்க ஒண்ணுமே கிடையாதா? சாதாரணமா வேலைக்கு போயிட்டு வரவ மாதிரி தானே ட்ரீட் பண்றீங்க. டேய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மூச்சுடாம பேசிட்டு போற நீ? பின்ன இவனுக்கு வேலையை கம்மியா போட்டுட்டு கௌதம் விட்டு எனக்கு வர சொல்றீங்க. அவன் என்ன எனக்கு ஆபீசர்? அவன் அப்பா, அது என்னோட கம்பெனி. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன வேலை செய்யணும், எப்ப வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம எல்லாருமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்தாதீங்க. டேய் கதிரு, என்னடா அவன்? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏன் இப்படி கதிரு முகத்துக்கு நேரா கோமா பேசிட்டு போறான் ஜெயா? அப்பா அப்பா, என்னப்பா நான் என்ன சொல்லிருக்கேன்? ஆபீஸ் பிரச்சனையை வீட்ல பேச வேண்டாம்னு சொல்லிருக்கேன்லப்பா. அப்பா, அவனுக்கு ஏற்கனவே என் மேல அவ்வளவு கோவம்பா. இப்ப நீங்க வேறையாப்பா? என்னவோப்பா. தம்பி, டேய் கௌதம், கௌதம், பா விடுங்கப்பா.
அவன் ஏதோ கோபமா பேசிட்டு போறான். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்கப்பா. அப்பா ஏன்பா? சம்பந்தி அம்மா, சொல்லுங்கம்மா. மாமா மாமா போதுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் வந்தா இங்க எவனும் எழுந்து குட் மார்னிங் கூட சொல்லல. வீட்ல ஆபீஸ்லன்னு எங்கேயுமே மதிப்பு இல்லாம போயிடுச்சுல. ச்சே. சாரி 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 It's okay. சாரி It's பாஸ். okay. சாரி சாரி. It's okay. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். சார் இவ்வளவு நாள் கௌதம் தான் என்ன ஏதாவது சொல்லிட்டு இருந்தான். இப்போ அப்பாவே அவனை எம்டி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னை எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ச்சே. என்னதான் ஆச்சு இவருக்கு? எப்ப பார்த்தாலும் எதுக்கு இந்த ஆளு கடுப்பாவே இருக்காரு? கரெக்டா வெயிட் பண்ணி மோதிர மாதிரி நடிச்சா கூட இவருக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எப்ப ராகினி மேம் சொன்ன வேலையை ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. சரி, ட்ரை பண்ணுவோம். விடக்கூடாது. எல்லாத்தையும் மாத்தணும். கௌதம் இந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்ததுல இருந்து அவனுக்கு மதிப்பு அதிகமாயிடுச்சு. நான் எத்தனை ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பேன் இந்த கம்பெனிக்கு. அவ்வளவு ஈஸியா மறந்துட்டாங்க. பாத்துக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். திவ்யா, எஸ் பாஸ். கொஞ்சம் கேபினுக்கு வா. ஓகே பாஸ், இதோ வந்துட்டேன். பாஸ் கம் இன். சொல்லுங்க பாஸ். அது வந்து காலையில இருந்து என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? பாஸ், அதான் கௌதம் சார் கொண்டு வந்தார்ல அந்த புது ப்ராஜெக்ட் தான். எல்லாரும் தீவிரமா வேலை பார்க்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காரு. ஓ. திவ்யா பாஸ், நான் ஒரு முடிவு செஞ்சுட்டேன். அன்னைக்கு கூட நீ சொன்னல. எது பாஸ்? அதான் கௌதம் பத்தி. கௌதம் இந்த ஆபீஸை விட்டு வெளியில அனுப்புறத பத்தி. ஓ ஆமா பாஸ், ஆமா ஆமா, நீங்க தான் அதை கண்டுக்கவே இல்லையே. அதுக்கான டைம்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே அதை செய்யலாம். அதுக்கான ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பி. நிஜமாவா பாஸ்? சூப்பர் பாஸ். இப்பதான் நீங்க அதிரடியா இறங்கிருக்கீங்க. அதிரடியா இறங்கலனா நம்மள அப்படியே மொத்தமா கீழே தள்ளி மிதிச்சிருவாங்க போல இருக்கு. அதான் இப்ப நான் முந்திக்க போறேன். சூப்பர் பாஸ். நம்ம ஏதாவது செஞ்சு கண்டிப்பா கௌதம வெளியே அனுப்பிடுவோம். அப்புறம் இந்த ஹோல் கம்பெனிக்கும் ஏன் பாஸ் தான் பெரிய பாஸ். சோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணு. நீ என் சைடுல இருப்பல. நிச்சயம் பாஸ், உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அக்கா விடுக்கா, எல்லாம் சரியாயிடும். எங்க சரியாகுது ராகினி? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கு.
கம்பெனி கால்க்கா. பேச வேண்டியதானே? கம்பெனி கால்க்கா, எடுத்தா பேசி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன கட் பண்ணிட்டாங்க? எதுக்கு கட் பண்ணாங்க? மறுபடியும் போடுவோம். அது என்னன்னு தான் எடுத்து பேச. இல்லக்கா, இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கால் வந்துட்டே இருக்கும், விடுங்க. இந்த நேரம் பார்த்து கட் பண்றாங்களே, என்ன பண்றது? முக்கியமான நேரத்துல பேசலனா எப்படி? அத்தை, மதியம் சமைக்கணும். என்ன சமைக்கட்டும்? நீ ஏதாவது பண்ணு. இதோ வந்துடுறேன்க்கா. இல்லத்த, நீங்களே என்னன்னு சொல்லிடுங்களேன். அப்புறம் காய்கறி எல்லாம் என்ன இருக்கு? ஹலோ. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க நீ ஏன் எனக்கு கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும்னு? இப்ப எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க? மேடம், முக்கியமான விஷயம். இப்பதான் கதிர் சொன்னாரு. உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தா இப்படி திட்டுறீங்க. சரி விடுங்க, மெதுவா ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏய், ஹலோ. ஏய், என்னடி திமிரா உனக்கு? என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. இங்க பாருங்க மேம், கதிர் இப்போ கௌதம் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. காலையில வந்ததுல இருந்து டென்ஷனா இருக்காரு. அப்படியா? ஆமா. சூப்பர், இன்னும் நல்லா ஏத்தி விடு. காலையில கதிர் கோபமா கிளம்பும் போதே நினைச்சேன் ஆபீஸ் போனா அதிகமாகும்னு. சரியா போச்சு. ஆமா மேம், கதிர் என்ன கூப்பிட்டு இப்ப என்ன செய்யலான்னு ஐடியா கேட்டாரு. இதுதான் சரியான சான்ஸ். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இது என்னடி கேள்வி? ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னதை எக்ஸிக்யூட் பண்ணு. கவனமா இருக்கணும். அவன்கிட்ட கௌதம் பத்தின வெறுப்பு விஷம் மாதிரி ஏறணும். தம்பி மேல பொறாமையும் கோவமும் ஏறணும். புரியுதா? என்கிட்ட ஆரம்பத்துல இருந்து இதானே மேடம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பவே அவருக்கு கௌதம் மேல அவ்வளோ கோவம் இருக்கு. இதெல்லாம் பத்தாது. அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருளணும். கம்பெனில மட்டும் இல்ல, வீட்லயும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருளணும். இப்ப போடுற வாய் சண்டையெல்லாம் பத்தவே பத்தாது. என் அக்கா கூப்பிட்டு 2 வார்த்தை பேசினா கூட இவனுங்க சமாதானம் ஆயிடுறானுங்க. சரிங்க மேடம், செஞ்சிடுறேன். நான் நீங்க சொன்ன பிளானையே செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அதோட ரிசல்ட் நீங்க சொன்ன மாதிரி பெரிய சண்டையில தான் முடியும். குட், அதுதான் எனக்கு வேணும். 4 பசங்களும் சொத்துக்காக சண்டை போடணும். அத நான் ஒண்ணுன்னா செய்வேன். மேம், ஒன்னு கேக்குறேன், கோவப்படாதீங்க. அத நீ கேக்குற கேள்வியை பொறுத்து கேளு. இல்ல, நீங்க அந்த வீட்ல தான் இருக்கீங்க. உங்க அக்கா பசங்க அடிச்சுக்கணும்னு நீங்களே ஏன் ஆசைப்படுறீங்க? இந்த கேள்வி உன்னோட சிலபஸ்லயே இல்ல. இதுக்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், போதும். ஓகே 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 மேடம், சாரி மேடம். நான் உடனே கதிர் கிட்ட நம்ம பிளானை சொல்லிடுறேன். முதல்ல அதை செய். நான் ஏன் என் அக்கா பசங்க அடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்? ஏன் ஆசைப்படணும்? என் அக்கா பசங்க எனக்கு என்ன பண்ணாங்க? பாவம், அவங்க என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. ஆனா அவனுங்க அடிச்சுக்கிட்டா என் அக்கா அழுவா. என் அக்காக்கு அவ பசங்க தான் முக்கியம். அவங்க ஒத்துமையா இருந்தாதான் என் அக்கா சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷம்தான்
எனக்கு பிரச்சனை. என் அக்கா சந்தோஷமாவே இருக்க கூடாது. விட மாட்டேன், விட மாட்டேன். அக்கா, நீ இப்படி குடும்பத்தோட சந்தோஷமா இருப்ப, நான் மட்டும் தனிக்கட்டையா குடும்பம் இல்லாம தனிமரமா நிக்கணுமா? எனக்கு குடும்பமே இல்லாம இப்படி அனாதை மாதிரி உன்கிட்ட தனியா அண்டி பொழைக்க காரணமே நீதான். அக்கா, குடும்பம்னு நீ கட்டி வச்சிருக்கிற இந்த வீட்டை செங்கல் செங்கலா பிரிச்சு எடுத்து உன்னை என்ன மாதிரி தனியா நிக்க வச்சு பாக்கல. என் பேர் ராகினி இல்ல, பிரிச்சு காமிக்கிறேன். உன்னை நடுத்தெருவுல நிறுத்துறேன்.